ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பூந்தி லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 2 பொருள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த 2 பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கூடவே டிப்ஸோடு நம்ம லட்டு செய்யலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடலை மாவு எடுத்துக்க போகிறோம். கடலை மாவு நல்லா சலிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க, கட்டிகள்லாம் இல்லாமல். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம பாகு காய்ச்சறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ நான் 2 கப் கடலை மாவு சலிச்சு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பேட்டர் மாதிரி நல்லா கலந்துக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு கரைக்கும் போது மாவோட அந்த பதம் எப்படி இருக்கணும்னா, தோசை பேட்டரை விட கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும், கெட்டிமாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம தூக்கி இப்படி ஊற்றுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் அது எப்படி திக்காக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் ஊற்றி காட்டுறேன். இந்த மாதிரி அப்படியே ஈவனாக நமக்கு மாவு கீழே விழுகணும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம பூந்தி பொரிச்சிடலாம். ஸோ அதுக்காக நான் இந்த கரண்டி யூஸ் பண்ண போகிறேன். ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்குது. 1 ட்ராப் போட்டு பாருங்கள், அது டக்குன்னு மேலே எலும்பி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே அந்த கரண்டியில் வச்சு அந்த மாவை ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், ரொம்பவும் ஊற்றக்கூடாது. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 1.5 கரண்டி தான் ஊற்றிருக்கேன். இது ஊற்றுனதும் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண விடக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 15 செகண்ட்ஸில் நீங்கள் எடுத்துடணும். ஸோ இதில் நான் சொல்கிற செகண்ட் டிப் என்னென்னா, இப்போ நம்ம காரா பூந்திக்கு தான் நல்லா கிறிஸ்பியாக வேக வைக்கணும். ஆனால் லட்டு சாஃப்டாக இருக்கணும். அதனால நீங்கள் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. நம்ம அதை போட்டுட்டு ஒரு 15 to 20 செகண்ட்ஸில் எடுத்துடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, சல்லிக்கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அடுத்த வர்ற பேட்சும் நமக்கு நல்லா மணியாக வரும். இல்லை அப்படின்னா நமக்கு தட்டையாக ஆகிடும். ஸோ அதுவும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ நம்ம இதுவும் ஒரு 20 செகண்ட்ஸில் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பேட்டர் பூரா நம்ம பூந்தி பொரித்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். முதல்ல குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாகு நம்ம பூந்தி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். ஏன்னா நம்ம பூந்தி போடும்போது அந்த பாகு சூடாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் முதல்ல மாவு எல்லாத்தையும் பூந்தி பொரித்து நான் தனியாக வச்சுக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம கரைச்சி வச்ச மாவில் இவ்வளோ பூந்தி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு ப்ராடான பேன் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம பூந்தியும் இந்த பாகையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலக்க போகிறோம். அதனால ப்ராடான பேன் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சும் போது ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். கொதிச்சு சிங்கிள் ஸ்ட்ரிங் வந்தால் போதும். 2-3 ஸ்ட்ரிங் வரணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள் ஸ்ட்ரிங் வந்தால் டக்குன்னு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அது கேரமலைஸ் ஆகக்கூடாது. பாகு நல்லா கட்டி ஆகிடும் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லெமன் ட்ராப்ஸ் ஒரு 4 to 5 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன 2 பொருளில் ஃபர்ஸ்ட் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவங்கம். லவங்கம் ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 கப் மாவு எடுத்துருக்கோம். கூடவே வாசனைக்காக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். அது ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சேர்த்துக்கிறது தான். இதில் மெயினான இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம். ஸோ பச்சை கற்பூரம் சேர்த்து நீங்கள் லட்டு செய்யும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனையோடு இருக்கும். பச்சை கற்பூரம் நமக்கு நல்லதும் கூட. கோவிலில் தீர்த்தத்துலலாம் ஆட் பண்ணுவாங்கள்ல, அதுதான். ஆனால் நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம பாகு சூடாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பூந்தி ஆட் பண்ணிக்கலாம். பூந்தி நம்ம ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணாமல் பாதி அளவுக்கு மட்டும் முழுசாக ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பாதி நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா கடைகள்லேயும் நமக்கு அரைச்சி தான் சேர்ப்பாங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை பண்ணும்போது நமக்கு நல்லா ஈவனாக கிடைக்கும். அதனால் இப்போ நான் பாதி பூந்தியை மட்டும் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பூந்தியெல்லாம் அதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ தட் அந்த பூந்தி அந்த சர்க்கரை பாகை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா அது சோக்காக இருக்கிறது தெரியும். நல்லா கலந்து விட்டுடலாம்.
கூடவே நம்ம வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கேஷ்நட் வறுத்து போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நான் அந்த மாதிரி கலந்து வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ கலர்றேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா அந்த சுகர் சிரப்பெல்லாம் ஃபுல்லாக பூந்தி வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. கரெக்டான பதத்தில் இருக்குது, வார்மாகவும் இருக்குது. இப்போ நம்ம லட்டு பிடிச்சோம்னா சூப்பராக நமக்கு லட்டு வரும். நல்லா ஃபஸ்ட் டைம் பிடிக்கும் போதே நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம லட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு லட்டு எடுத்து நம்ம பிரேக் பண்ணும்போது அது வந்து சாஃப்டாக வந்து புடணும். ஏன்னா நம்ம பூந்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக பொரிச்சிருக்கோம் அதனால. ஸோ 4 டேஸ் கழித்து பார்த்தாலும் இதே மாதிரி தான் அந்த லட்டு வந்து இருக்கும். கூடவே நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.